நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இப்பொழுது ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். கதையுடைய தலைப்பு நிறத்தை நம்பாதே, அழகில் வீழ்ந்த மீன். ஒரு குளத்தில் நிறைய மீன்கள், கலர் கலராக நிறைய மீன்கள் வாழ்ந்து வந்தன. மீன் குஞ்சுகள் எப்பொழுதுமே கரையோரம் கூடி விளையாடிட்டு இருக்கும். அதில் சோமு, சிண்டு அப்படிங்கிற மீன்கள் ஒரு நாள் விளையாடிட்டு இருந்த பொழுது சோமு சொல்லுது, ஏய் சிண்டு, என்னை பிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சிண்டு சொல்லுது, என்கிட்டயே சவால் விடுறியா, இப்போ பாரு ஒரு நொடியில் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். அப்போது கரையில் ஒரு காகம் புழுக்களை கொத்தி சாப்பிட்டு இருக்கிறத பார்க்குது. அதுக்கு சிண்டு சொல்லுது, ஏய் சோமு, அங்கே பார், அவன் எவ்வளவு கருப்பாக இருக்கிறான். அவன் குரலை நீ கேட்டிருக்கிறாயா? அருவருப்பாக இருக்கும். அவனை பார்த்தால் பயமாக இருக்கிறது. வா போயிடலாம் என்று சிண்டு சொன்னதுமே எல்லா மீன்களும் குளத்துக்குள்ள வேகமா போய்விட்டன. அவசர அவசரமாக மீன்கள் உள்ள போன போது, பசங்களா ஏன் இப்படி ஓடி வர்றீங்க என்று ஒரு பெரிய மீன் கேட்டது. கரையில் காகம் இருக்கு, அதனோட நிறமும் குரலும் பயமாக இருக்கு, அதான் ஓடி வந்துட்டோம் என்றது. ஓ, காகமா? அதால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. உருவத்தை மட்டுமே வச்சு ஒருத்தரை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது என்று அந்த பெரிய மீன் சொல்ல, மற்ற மீன் குஞ்சுகள் எல்லாம் இந்த தாத்தாவுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கும், வாங்க போகலாம் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றது. அடுத்த நாள் வந்தது. குளத்தின் கரையில் கொக்கு ஒன்று அமர்ந்திருந்தது. அதை பார்த்த மீன் குஞ்சுகள், ஏய் அங்கே பாரு வெள்ளையா, அட என்ன பறவை இது, வெள்ளையா எவ்வளவு அழகா இருக்கு, அழகும் நீளமா கச்சிதமா இருக்கு, அடடே அதனோட நடையை பாரேன். மீன் குஞ்சுகள் பேசும் சத்தம் கேட்டு குளத்தை நெருங்கியது கொக்கு. உடனே மீன் குஞ்சுகள், அண்ணே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க அழகை தொட்டு பார்க்கலாமா? கொக்குக்கு ஒரே கொண்டாட்டம். ஓ தொட்டு பாரேன் என்றது கொக்கு. ஒரு மீன் குஞ்சு கொக்கை நெருங்கும் பொழுது கொக்கு மீனை கவ்வியது. நல்ல மாட்டினியா என்று சொல்லிக்கொண்டு கவ்வி விட்டது. மாட்டிய மீன், ஆ என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது. இதை பார்த்த மற்ற மீன் குஞ்சுகள், ஆபத்து, ஓடுங்க ஓடுங்க என்று குளத்திற்குள் சென்றன. அந்த கொக்கு கவ்விய மீனுடன் வானத்தில் சென்று மறைந்தது. மற்ற மீன் குஞ்சுகள், அந்த தாத்தா மீன் சொன்னது சரியா போச்சு, அழகை மட்டும் பார்த்து ஒருத்தரோட பழகக்கூடாது, ஆமாம் ஆமாம் என்று உறுதி எடுத்து கொண்டன. அன்று முதல் அந்த மீன் குஞ்சுகள் எல்லாமே கவனமாக இருந்து சந்தோஷமாக வாழ்ந்தன. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.